வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பஞ்சாப், இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாளை ஆய்வு செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பஞ்சாப் பாஜக தலைவர் சுனில் ஜாக்கர் தகவல். ஜெர்மனி, இங்கிலாந்து பயணம் மன நிறைவுடன் இருந்தது என கூறிய முதல்வர் ஸ்டாலின். 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு தோல்வி பயம். போரை நிறுத்த ஹமாஸ் அமைப்பிற்கு கடைசி எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். பணைய கைதிகள் வீடு திரும்ப வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாப், இமாச்சல பிரதேசத்தில் நடந்த கடும் வெள்ள பாதிப்பு குறித்து நாளை ஆய்வு செய்ய உள்ளார். இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலத்தில் பரவலாக பருவமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பஞ்சாப் மாநிலத்தில் ஓடக்கூடிய சட்லஜ், பியாஸ் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்ற நிலையில் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இந்த தொடர்மழை வெள்ளப்பெருக்கால் 46 பேர் உயிரிழந்த நிலையில் 1.75 லட்சம் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் பஞ்சாபில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார். இதனை பஞ்சாப் பாஜக தலைவர் சுனில் ஜாக்கர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பிரதமர் மோடி இமாச்சல பிரதேசத்திற்கும் நேரில் சென்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்கிறார். தமிழகத்திற்கு அதிக அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என மகிழ்ச்சியுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்திற்கு பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மன நிறைவுடனும் மாபெரும் வெற்றி பயணமாகவும் தமிழகம் திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு மொத்தம் 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன என்றும், இதன் மூலம் 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் தமிழகம் மீது நம்பிக்கை வைத்து 10 புதிய நிறுவனங்கள் தொழில் தொடங்க முன்வந்துள்ள நிலையில் மிக அதிக அளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழ்நாட்டை ஆண்ட திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றார். பின்னர் அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு தோல்வி பயம் வந்த நிலையில் அதிமுக 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். இதையடுத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் 5வது முறையாக வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட நிலையில் பயணங்களின் மொத்த விளக்கமும் வேண்டும். பின்னர் அதிமுக ஆட்சியின் போது முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்தது என எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஹமாஸ் அமைப்புக்கு கடைசி எச்சரிக்கை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் ஹமாஸ் அமைப்புக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதில் பணைய கைதிகள் வீடு திரும்ப வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புவதாகவும், போரை நிறுத்த ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்புக்கு கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 21 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் 63,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று காசா சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். விஜய் கட்சியுடன் கூட்டணி உண்டா என செய்தியாளர்களின் கேள்விக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பலம்பலான பதில் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட தனியார் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மருத்துவமனையினை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி வைத்து துவங்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவா, சந்திர பிரியங்கா, ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காரைக்காலில் அரசு பொது மருத்துவமனை புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் காரைக்காலில் அனைத்து வசதிகளுடன் கூடிய தனியார் மருத்துவமனை அமைந்துள்ளது மகிழ்ச்சி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சியுடன் கூட்டணி உண்டா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், நன்றி வணக்கம் என்று மலுப்பலான பதிலளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஹரித்துவார் கோவிலில் உள்ள ராமரை காண செல்கிறேன் என்று கூறினார். பின்னர் எடப்பாடி தரப்பிலிருந்து அழைப்பு வந்ததா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து அமித்ஷா, மோடியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு நான் மன நிம்மதிக்காக கோவிலுக்கு செல்கிறேன் என தெரிவித்தார். இதையடுத்து 9ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடுவதாக சொன்னீர்களே என்ற கேள்விக்கு
அப்படி ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் அவர் பொதுச் செயலாளர் எடுக்கும் முடிவுக்கு நான் எந்தவித கருத்தும் சொல்ல முடியாது என்றார். அதனைத் தொடர்ந்து அவர் தொண்டர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் 2 நாட்களில் 10,000 பேரை சந்தித்ததாக கூறினார். புதுச்சேரி அண்ணா சாலையில் மிக பிரம்மாண்டமான ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்டு துணிக்கடையை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அண்ணா சாலையில் மிக பிரம்மாண்டமான ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்டு குடும்பத்தினர்களுக்கான ஆடைகள் மையத்தினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இங்கு பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், முதியவர்கள் என அனைத்து வயதினருக்குமான தரமான ஆடைகள் தள்ளுபடி விலையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், மருத்துவர் வனஜா, வைத்தியநாதன், புஷி போர்க்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் சதீஷ்குமார் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் மேலாண் இயக்குநர் கருணாகரன் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார். மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் தேமுதிக எந்த கட்சி கூட்டணிக்கு செல்கிறதோ அந்த கட்சிக்குதான் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் மதுரையில் பேட்டியளித்துள்ளார். மதுரை எல்விஸ் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக பழங்கானத்தம் பகுதி செயலாளர் லட்சுமணன் இல்ல விழாவில் தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழகம் முழுவதும் இல்லம் தேடி உள்ளம் நாடி 2ஆம் கட்ட பயணம் செய்து வருகிறோம். தேமுதிக எந்த கட்சி கூட்டணிக்கு செல்கிறதோ அந்த கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேலும் யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாநாடு நடைபெறுகிறது. அதன் பிறகு அறிவிப்பார். மேலும் கேப்டன் விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல நட்பு உள்ளது. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அன்றைய தினம் கேப்டன் ட்ரெண்டிங்கில் இருந்தபோது கேப்டனை திட்டியதால் ஓட்டு வாங்கினார். மேலும் விஜய் மதுரையில் நடத்திய மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து பேசினார். இதனால் விஜயகாந்தின் ரசிகர்கள், தொண்டர்கள் அவர்களுடன் சென்று விடுவார்கள் என்பது முட்டாள்தனம். அவர்கள் எப்போதும் தேமுதிகவுடன் தான் நிற்பார்கள். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை என பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். அண்ணன் விஜய் அவர்களை எங்களுக்கு பிடிக்கும். அவரது திரைப்பட நிகழ்ச்சிகள் பலவற்றிற்கு நான் சென்றிருக்கிறேன் என்று விஜய் பிரபாகரன் பேசினார். தனியார் கல்லூரி சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தியும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் உள்ள விநாயகா மிஷன் தனியார் கல்லூரி சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தியும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இம்மாரத்தான் போட்டி 7 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றன. இப்போட்டியை முன்னாள் தேசிய தடகள வீரரும் தேசிய தங்கப்பதக்கம் வென்றவருமான ரஞ்சித் நாராயணன் தொடங்கி வைத்தார். இதில் ஆண்கள் பிரிவில் மாணவன் ஆனந்த் பாபு தங்கப்பதக்கமும், நவீன்குமார் வெள்ளி பதக்கமும், கிருஷ்ணகுமார் வெண்கல பதக்கமும் வென்றனர். பின்னர் பெண்கள் பிரிவில் மாணவி மலைசெல்வி தங்கப்பதக்கமும், கீதா கல்யாணி வெள்ளி பதக்கமும், காவ்யா வெண்கல பதக்கமும் வென்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு விழா நடைபெற்றது. கெங்கவள்ளி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1988 முதல் 1990ஆம் ஆண்டுகள் வரை பயின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் 35 வருடங்களுக்கு பிறகு பள்ளியில் சந்தித்தனர். இவ்விழாவிற்கு ஆசிரியர் முருகன் தலைமை தாங்கினார். பின்னர் ஆத்தூர் துணிக்கடை அதிபர் செந்தில்குமார், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் அருள் பிரகாஷ் சிறப்புரையாற்றினார். இதில் திருவள்ளூர் மாவட்ட கல்வி அலுவலர் அமுதா உள்பட 150 பேருக்கு சிறந்த மாணவ மாணவி விருதும், கெங்கவள்ளி 20 ஆசிரியர்களுக்கு சிறந்த நல்லாசான் விருதும் என பல்வேறு ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். பின்னர் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்து பழைய கால நினைவுகளை நினைவூட்டி மகிழ்ந்தனர். இதையடுத்து முன்னாள் மாணவர்கள் இணைந்து மகளிர் பள்ளிக்கு பிரிண்டரும், ஆண்கள் பள்ளிக்கு சுழல் கோப்பையும், யூபிஎஸ் பேட்டரி ஆகியவைகளை அன்பளிப்பாக வழங்கினர். உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலர் தின விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலர் தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உளுந்தூர்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் அசோகன் தலைமை தாங்கினார். அப்பொழுது மழலை செல்வங்கள் காவலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காவலர்களும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதில் பெண் காவலர் சுபாஷினி காவலர்களின் தியாக மனப்பான்மையை கவிதை வடிவில் அழகாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் அசோகன் பரிசுகளை வழங்கினார். இதில் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் கலந்து கொண்டனர். திருவரம்பூர் உருமு தனலட்சுமி கல்லூரியில் முன்னாள் மாணவர் சங்கமும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவரம்பூரில் உருமு தனலட்சுமி கல்லூரியில் முன்னாள் மாணவர் சங்கமும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி முன்னாள் இணை பேராசிரியர் வீரகேசவன் குத்துவிளக்கேற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் சுரேஷ் பாபு, திலகர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுசாமி, பேச்சாளர் ஷியாமலா ரமேஷ் பாபு, திரைப்பட இயக்குநர் சுந்தரராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் திரைப்பட இயக்குநர் ஆர் சுந்தரராஜன் பேசியபோது, மனிதாபிமானம், தனி மனித ஒழுக்கத்தை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் எனவும், தனது திரைப்படங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் காட்சிகளை வைக்க மாட்டேன் என்றும் கூறினார். இதனையடுத்து படித்த கல்வியை விட அனுபவ கல்விதான் வாழ்க்கையில் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரவிச்சந்திரன், முன்னாள் மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சரவணம்பட்டியில் தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் இறுதிப் போட்டியில் மும்பை ரோட்டரி டைகர்ஸ் வெற்றி பெற்றது. கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் தேசிய அளவிலான இந்திய பாரா கிரிக்கெட் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் மும்பை ரோட்டரி டைகர்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பைகளை கைப்பற்றியது. கோவை ரோட்டராக்ட் கிளப் கேலக்ஸி நடத்திய இந்த போட்டிகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், புதுடில்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி வீரர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணி மற்றும் போட்டிகளில் சிறந்து செயல்பட்ட வீரர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் அரை மணி நேரம் பெய்த மழையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பெருங்குடி, சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பலத்த மழை விடாமல் பெய்தது. இதனால் அவனியாபுரம் 100வது வார்டில் குப்பைகள் தேங்கியதில் கால்வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தேங்கிய மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்தது. மேலும் கழிவு நீரை வீட்டில் உள்ளவர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இனி வரும் மழைக்காலங்களில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் கால்வாய் தூர்வாரி சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வருவாய்த்துறை அலுவலகம் முன்பாக அமெரிக்கா விதித்துள்ள வரி விதிப்பை ரத்து செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வருவாய்த்துறை அலுவலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில தினங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 50% வரி விதிப்பால் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர், வாணியம்பாடி, பேரணாம்பட்டு, ராணிப்பேட்டை, மேல்விசாரம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் காலனி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் தொழில் நடத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர். இதனால் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கின்றனர். மேலும் நிலைமையை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் அமெரிக்க நாட்டு அதிபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் 50% வரி விதிப்பை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தொழிற்சங்கங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சாவடி முன்பாக காலனி மற்றும் தோல் தொழிற்சங்க மாவட்ட துணை செயலாளர் பாரத் பிரபு தலைமையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காலனி மற்றும் தோல் தொழிற்சாலை தொழிற்சங்க மாவட்ட பொதுச் செயலாளரும் பிடி சம்மேளனம் மாநில தலைவர் தேவதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஹசைன், மாவட்ட நகர டேனரி தொழிற்சங்க நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கோவை கார்த்திகா பங்கேற்றுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் மாளிகம்பட்டு ஊராட்சிகளில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்னும் தலைப்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் மாவட்ட செயலாளரும் மாநில ஒருங்கிணைப்பாளருமான வீரமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கோவை கார்த்திகா கலந்து கொண்டு பேசுகையில், காங்கிரஸ், பாஜக, திராவிட ஆட்சிகளால் நமது தமிழ் தேசிய கலாச்சாரங்கள் அழிந்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் இயற்கை வேளாண் திட்டம் அனைத்து உபகரணங்களும் இலவசமாக வழங்கப்படும். கடலூர் மாவட்டத்தில் NLC, சிப்காட் உள்ளிட்ட தொழிற்சாலைகளால் காற்று, நீர் உள்ளிட்டவை மாசு ஏற்படுவதால் மக்களுக்கு நோய் வரும் அபாயம் சூழ்நிலையில் உள்ளதாகவும், இதனால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்தவொரு திட்டத்தையும் கொண்டு வர மாட்டோம். தந்தை பெரியார் இந்த நாட்டுக்காக எந்த தியாகத்தையும் செய்யவில்லை. ஆகையால் நெய்வேலி NLC இந்தியா பொது நிறுவனம் அமைய சுமார் 620 ஏக்கர் சொந்த நிலத்தை வழங்கிய நமது பாட்டனார் ஐயா ஜம்புலிங்க முதலியாருக்கு மாவட்டம் முழுவதும் சிலையை அமைத்து அவரது புகழை நிலைநாட்டுவோம். மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என அவர் கேட்டுக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் மற்றும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த சம்பத் என்பவர் மர சாமான்கள் மற்றும் பர்னிச்சர் செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையில் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள், இயந்திரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் தகவலின் பெயரில் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகிய பகுதிகளில்
இருந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மரக்கடையில் இருந்த பொருட்கள் முற்றிலுமாக எரிந்துள்ளது. மேலும் கடையில் வைக்கப்பட்டிருந்த பர்னிச்சர் பொருட்கள், சோபாக்கள், தேக்கு மரங்கள், மர சாமான்கள் செய்யும் இயந்திரங்கள், மர அறுவை இயந்திரங்கள் உட்பட சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலுமாக தீயில் எரிந்துள்ளது. மேலும் புதிதாக இப்பகுதியில் கடையை திறந்து 15 நாட்களே ஆன நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் தீ விபத்திற்கு மர்ம நபர்கள் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தீயணைப்புத் துறையினர் மற்றும் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் குடிகாரர்களிடையே ஏற்பட்ட தகராறை விளக்க சென்றவருக்கு கத்தி குத்து படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி இம்ரான் பாஷா. மேலும் இவரது மாமாவான சித்திபா என்பவர் ஷமி, சனாவுல்லா, அக்பர் ஆகியோருடன் இம்ரான் பாஷா வீட்டின் அருகே அமர்ந்து குடித்துள்ளனர். இந்நிலையில் குடிபோதையில் இருந்த 4 நபர்களில் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறியுள்ளது. இந்நிலையில் சமி, சனா, உல்லா, அக்பர் உள்ளிட்ட மூவரும் சித்திபாவை தாக்கியுள்ளனர். சித்திபா வழி தாங்காமல் சத்தம் போட்டு கதறியுள்ளார். மேலும் அங்கு வந்த அவரது உறவினர் இம்ரான் பாஷா, இதற்காக தனது மாமாவை தாக்குகிறீர்கள் என சண்டையை தடுத்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சமி, சனாவுல்லா, அக்பர் இவர்கள் மூவரும் இம்ரான் பாஷாவை கொடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் அவர்களில் ஒருவர்தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இம்ரான் பாஷா வயிற்று பகுதியில் குத்தியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் இருந்த இவரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் மருத்துவர்கள் அவர் உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் உள்ளது என கூறி மேல் சிகிச்சைக்காக வேலூருக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலாவின் காந்தி கண்ணாடி படம் வெற்றி பெற ஓவிய ஆசிரியர் கதாநாயகன் பாலா படத்தை வரைந்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக செல்வம் பணிபுரிகிறார். இவர் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படம் வெற்றி பெற வேண்டி காந்தி கண்ணாடி திரைப்பட பெயரை குறிக்கும் விதமாக ஓவியம் ஒன்று வரைந்துள்ளார். இதில் நீர் வண்ணத்தில் தொட்டு காந்தி கண்ணாடி கதாநாயகன் KPY பாலா படத்தை காந்தி கண்ணாடியால் 3 நிமிடங்களில் ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார். இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள், ரசிகர்கள் ஓவிய ஆசிரியர் செல்வத்தை பாராட்டினர். அழகர் கோவில் அருகே பொய்கரைப்பட்டியில் காஞ்சி மகா பெரியவர் கோவில் கட்டுமான பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே பொய்கரைப்பட்டியில் காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமியின் கோவில் கட்டுமான திருப்பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு வரவேற்றார். சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான 11 வேத விற்பனர்கள் பூமி நிர்வாண ஸ்தாபிதம், தேவதா பிரார்த்தனை பூஜை மற்றும் அபிஷேகங்களை செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு ஆடிட்டர் சேது மாதவா தலைமை தாங்கினார். மதுரை மங்கையர்கரசி மில்ஸ் சேர்மன் கண்ணப்ப செட்டியார் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். நந்தினி ரியல் எஸ்டேட்ஸ் நிர்வாக இயக்குநர் பிரபு, மகா பெரியவா குரூப் சேர்மன் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு பிராமண சமாஜ மாவட்ட தலைவர் ரவி உட்பட பலர் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மகா பெரியவ படம், ஸ்ரீமிக மாலை மற்றும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருப்பணி செலவுகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவோரின் பெயர் கோவில் கல்வெட்டில் பொறிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். பூவிருந்தவள்ளி சாலையில் கார் தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நொளம்பூரை சேர்ந்த பாலசுப்ரமணியனுக்கு சொந்தமான காரை டிரைவர் ஆறுமுகம் ஓட்டி வருகிறார். இந்நிலையில் பாலசுப்ரமணியன் மகனை கல்லூரியில் விடுவதற்காக ஆறுமுகம் காரை ஓட்டி சென்று கொண்டிருந்த போது திடீரென்று காரின் முன்பகுதியிலிருந்து புகை வருவதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்கி பார்த்து சிறிது நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. இதுகுறித்து தீயணைப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் பூந்தமல்லி தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து எரிந்து கொண்டிருந்த காரை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். தீ விபத்திற்கு காரணம் மின்கசிவா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். முருகன் கோவிலில் இருசக்கர வாகனம் திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் வாழப்பாடி அருகே உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு விக்ரம், திவாகர் என்பவரின் இருசக்கர வாகனங்களை காணவில்லை என ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்று காவல்துறையினர் ஏத்தாப்பூர் தும்பல் மெயின் ரோடு மூலவடக்கு என்ற வனப்பகுதி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளக்குறிச்சி வெள்ளிமலையில் உப்புரை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரிடம் அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை பற்றி விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். பின்னர் வாகனத்தில் உள்ள ஆவணங்களை சரிபார்த்த போது ஆவணங்கள் எதுவும் இல்லை என்று தெரியவந்தது.
மேலும் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் முத்துமலை முருகன் கோவிலில் 2 வாகனங்களை திருடியதாக ஒப்புக்கொண்டார். பின்னர் வாகனத்தை கைப்பற்றி ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மின்வாரிய ஊழியர் வீட்டில் நிறுத்தி வைத்திருந்த 2 இருசக்கர வாகனங்களின் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபால். மேலும் மின்சார வாரியத்தில் கணக்கீட்டாளராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் இவரது வீட்டின் முன்னர் ஹாலில் நிறுத்தி வைத்திருந்த 2 இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் தீ மளமளவென எரிந்து கொண்டிருந்தது. மேலும் இருசக்கர வாகன பெட்ரோல் டேங்க் வெடித்த சத்தம் கேட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறி எடுத்து வெளியே வந்து பார்த்து கூச்சலிட்டனர். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அங்கு வந்து அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி வீட்டிலிருந்த கேஸ் சிலிண்டரை அப்புறப்படுத்தி தீயை அணைத்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து கருகியது. இதுகுறித்து தகவல் அறிந்த அம்பலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 79,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 9,935 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 80 ரூபாய் குறைந்து 79,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 86,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 127 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 164 புள்ளிகள் அதிகரித்து 80,875 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 66 புள்ளிகள் அதிகரித்து 24,807 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பஞ்சாப், இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாளை ஆய்வு செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பஞ்சாப் பாஜக தலைவர் சுனில் ஜாக்கர் தகவல். ஜெர்மனி, இங்கிலாந்து பயணம் மன நிறைவுடன் இருந்தது என கூறிய முதல்வர் ஸ்டாலின். 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு தோல்வி பயம். போரை நிறுத்த ஹமாஸ் அமைப்பிற்கு கடைசி எச்சரிக்கை விடுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பணைய கைதிகள் வீடு திரும்ப வேண்டும் என ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.